KPN மீடியாவை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இதுக்கு முன்னாடியே நம்ம சேல் டீடுனா என்ன, சேல் அக்ரிமெண்ட் டீடுனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம முழுமையாக பார்த்தோம். அதோட டிடிசிபி அண்ட் சிஎம்டிஏ அப்ரூவ்டுனா என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி முழுசாக பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு பர்சன் இஎம்ஐ பேஸ் பண்ணி ஒரு இடத்த வாங்குறாரு, இல்லை வேறு ஏதாவது ஒரு சொத்தை வாங்குறாரு, ஒரு வீட்டை வாங்குறாரு அப்படின்னா, அந்த பத்திரத்தை எந்த மாதிரியான வார்த்தைகளால் கோர்த்து அவங்க ரைட்டர்ஸ் ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் ஒரு சின்ன வீடியோவில் இது பார்ப்போம். அதோடைய ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் இங்கே காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவத்தினால் உணர்ந்தது வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது உறுதிமொழி பத்திரம்னு ஒன்று கொடுப்பாங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உறுதிமொழி பத்திரம்னா என்ன அப்படின்னா, சப்போஸு ஒருத்தர் ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கம்பெனி வச்சு நடத்துகிறவர் திடீர்னு இறந்து போயிருக்கலாம். அவருடைய பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் உத்தரவாதம் கொடுக்க முடியாத ஒரு நிபந்தனைக்கு உள்ளாக இருக்கலாம். அவருடைய பர்சனல் விஷயத்தில் அந்த 2 பிள்ளைங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சில இடத்துல. ஸோ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்பட்டு வரமாட்டாங்க. ஏற்கனவே அவங்க அப்பா பேரில் இருந்த கம்பெனி மூலயமா சேல் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கும். இதுக்கு பணம் கட்டுறவங்க இது எதை நம்பி போய் பணம் கட்டுறது அப்படின்ற டவுட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு 2 பேருக்குமே ஒத்துப்பட்டு போக மாட்டாங்க. ஒருத்தன் என்கிட்ட பணம் கட்டணுவான், இன்னொருத்தன் என்கிட்ட பணம் கட்டணுவான். நாங்கள் 2 பேரும் ஆஃபீஸை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கஸ்டமர் ஆகிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழப்பத்தை குழப்பத்துக்கு உள்ளாகிடுவாங்க. ஸோ ஆகையினால அவங்க எங்கே போய் பணம் கட்டுறதுன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட போய் டீட்டெயிலாக கேட்கும்போது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறத தான் நான் உங்ககிட்ட பணம் கட்டுறேன். இல்லைனா நான் கோர்ட் மூலியமாக போய் பணம் கட்டிக்கிறேன், ஒரு அட்வொகேட்டை பார்த்து வச்சு. ஸோ அந்த அட்வொகேட் மூலயமா கேஸை ஃபைல் பண்ணி அதன் மூலயமா நான் கோர்ட்லேயே பணம் கட்டிக்கிறேன். நீங்கள் அங்கே உங்களுடைய வாரிசுக்கு தகுந்த சர்டிஃபிகேட்டை சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் கோர்ட்லேருந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், யோசனை சொல்கிறேன். நீங்கள் உறுதிமொழி பத்திரம்னு ஒன்று நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ப்ராமிசரி நோட் அப்படின்னு பேர். அந்த உறுதிமொழி பத்திரத்தின் மூலயமா நான் நீங்கள் பணம் பூரா கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த உறுதிமொழி பத்திரத்தை நான் இஷ்யூ பண்ணுறேன். டாக்குமெண்ட்டையும் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு சேர வேண்டிய அந்த டாக்குமெண்ட்டை உங்கள் கையில் கொடுத்துட்றேன். உறுதிமொழி பத்திரத்தையும் அன்றைக்கி டேட்டில் கொடுக்குறேன். பின்னாடி எதனா ஒரு பிரச்சனை வருமாயின் அதை நான் நேரில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நானே தீர்த்து வைக்கிறேன், என்னுடைய சொந்த செலவுலன்னு சொல்லி உறுதிமொழி அளிக்கிறேன் அப்படின்றத வச்சு தான் அந்த பத்திரம் தயார் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை எழுத்துப்பூர்வமாக கொடுக்கும்போது எப்படி அதை வழங்குறாங்க அப்படின்றத ஒரு சாம்பிள் ஒன்று ரெடி பண்ணி நான் உங்களுக்காக வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் என்னன்றதை நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரம் ஒரு காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்டை நான் பிளாங்காக ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சாம்பிளுக்காக. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இல்லையா? ஸோ ப்ராமிசரி நோட் அப்படின்னு பேர் அதுக்கு, சரியா? உறுதிமொழி பத்திரம்னு டைப் பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல உறுதிமொழி பத்திரம்னு டைப் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இடம் அந்த பத்திரத்தினுடைய அந்த பாண்டு பிரிண்ட் ஆகுறது மேலே கொஞ்சம் கேப் விட்ருவாங்க. அதனால் நான் கேப் விட்ருக்கேன். என்னடா அது இவ்வளோ பெரிய இடம் மேலே விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். சில விஷயம் தெரிஞ்சவங்க சிஸ்டத்தை பற்றி அதை பிரிண்ட் பண்ணணுன்னா இப்படி தான் பிரிண்ட் பண்ணணும். தென் உறுதிமொழி பத்திரம் ப்ராமிசரி நோட் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னா, 2022 வருடம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சென்னை 6,32,00,000 ஈக்காட்டு தாங்கள்
அப்துல்லா நகர் 8வது தெரு நம்பர் என்ற விலாசத்தில் வசிக்கும் திரு அவர்களின் மனைவி திருமதி ஆகியோர் தங்களுக்கு அப்படின்னு முதல் பேராகிராஃப். அதுக்கப்புறம் சொத்தை விற்கிறவர், அதாவது கடன் கொடுக்குறவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய சொந்த விவரத்தை கொடுப்பார். என்னென்னு, சென்னை 6,77,000 சம்பரம்பாக்கம், பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலை, கதவிளக்கு எண். இந்த எண்ணில் வசிக்கும் காலஞ்சென்ற திரு அவர்களின் திரு ஆகிய நான் எழுதி தரும் உறுதிமொழி பத்திரம் என்னவென்றால் அப்படின்னு போட்டு 3வது பேராகிராஃப் வர்றார். தென் சென்னை தலைமை பதிவு மாவட்டம் பூவிருந்தவள்ளி சார்பதிவு வட்டம், திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி வட்டம், ஐயப்பந்தாங்கல் கிராமத்தில் சர்வே எண் 2042 கீழ் 2D அடங்கிய குபேர நகர் மனைப்பிரிவில் மனை எண் 198, விஸ்தீரணம் 1200 சதுர அடி கொண்ட காலி வீட்டு மனையை என்னுடைய தந்தையார் திரு அவர்கள் கிரயம் பேசி ஒரு விக்கிரய அக்ரிமெண்ட் எழுதி கொண்டு மேற்படி விக்கிரய ஒப்பந்த பத்திரம் பூவிருந்தவள்ளி சார்பதிவு 1 புத்தகம் 2018ஆம் ஆண்டின் 5556 ஆவண எண்ணாக பதிவு செய்யப்பட்டு மேற்படி என்னுடைய தந்தையார் திரு டேஷ், அதாவது அந்த இடத்துல அவருடைய பேர் போடணும், அவர்கள் கடந்த 2/6/2016 அன்று காலமாகிவிட்டார். இது ஒரு சாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நான் கொடுக்குறேன். அதில் இறப்பு சான்றிதழுடைய எண் அதில் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அவர் சேல் பண்ணிட்டு இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைங்க அந்த கம்பெனி எடுத்து நடத்தணும். ஸோ அப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உறுதிமொழி பத்திரம் அவங்ககிட்ட எழுதி வாங்கி பணத்தை கட்ட ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. அந்த உறுதிமொழி பத்திரம் பின்னாடி இதுக்கு ஒரு இன்ட்ரு கொடுக்குறேன், என்னன்றதை நான் சொல்கிறேன். முழுசாக அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். மேற்படி விக்கிரய ஒப்பந்த பத்திரத்தின் முன் அட்வான்ஸ் தொகை முழுவதும் என்னுடைய தந்தையாருக்கு சேர்ந்து விட்டது. எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் முழு பணத்தையும் கட்டி முடித்த பிறகு இந்த உறுதிமொழி பத்திரத்தை தயார் பண்ணி உங்ககிட்ட யார் கொடுக்குறாரு, சொத்தை விற்றார் இல்லையா, அதாவது கடன் கொடுத்தாரு இல்லையா, அவர் கொடுக்குறாரு. என்னன்னு கொடுக்குறாரு, சேர்ந்து விட்டது. என்னுடைய தந்தையாருக்கு சேர வேண்டிய முழு தொகையும் முழுவதும் என்னுடைய தந்தையாருக்கு சேர்ந்து விட்டது. மேற்படி விக்கிரய ஒப்பந்த பத்திரம் அசல் ஆவணங்களையும் மூலப்பத்திர தஸ்தா போட்டோ நகல்களையும் தங்களிடம் என்னுடைய தந்தையார் செலுத்தி விட்டார். இவர் கொடுக்கல, தந்தையார் செலுத்தி விட்டாராம். சரியா? நகல்களையும் தங்களிடம் என்னுடைய தந்தையார் செலுத்தி விட்டார். ஆகையால் இந்த ஒப்பந்த பத்திரம் செல்லத்தக்கதல்ல என்று நான் உறுதி கூறுகிறேன். இது பிள்ளையும் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் பிள்ளையோட பேர் போட்டு அவங்க அப்பா இறந்த பிற்பாடு இந்த சொத்தில் எதுவும் வில்லங்க வராமல் இருக்கிறதுக்கு பிள்ளைங்கிட்ட எழுதி வாங்குறாங்க இல்லையா? அவங்க இறந்த பிற்பாடு இன்னும் பணம் பெண்டிங் இருக்குது, பிள்ளைங்க கலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா பிள்ளை அவருடைய பேரை போட்டு இது எழுதி கொடுக்குறாங்க. இது எழுதி கொடுக்குற ஒரு பிள்ளை என்ன பண்ணணும்? நியாயமாக பார்த்தா சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கேயே இந்த பத்திரத்தை எழுதி அங்கே கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உறுதிமொழி பத்திரம் இதை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இவர் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டோட இணைச்சா மட்டும்தான் இது அந்த கடன் வாங்கினவருக்கு அது பொருந்தும். சரிங்களா? இது எந்த விதத்தில் இப்படி இஷ்யூ பண்ணுறாங்கன்னு நானும் நிறைய இடத்துல பார்த்தேன். ஸோ இந்த உறுதிமொழி பத்திரம் எந்த அளவுக்கு செல்லுன்றது எனக்கு அவ்வளோவா முழுமையாக தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்லதுன்றது எனக்கு தோணுது. நான் ஒரு சில வக்கீல்கிட்ட கேட்டதுக்கு அவங்க அப்படி தான் சொன்னாங்க. மற்றபடி அவங்கள சார்ந்த அந்த அட்வொகேட்டுகிட்ட நீங்கள் அவங்க பத்திரத்தை யாரெல்லாம் உறுதிமொழி பத்திரம் வாங்குறீங்களோ அவங்க அட்வொகேட்டுகிட்ட இது கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரியா? ஸோ மேற்படி விக்கிரய ஒப்பந்த பத்திரத்தின் முன் அட்வான்ஸ் தொகை முழுவதும் என்னுடைய தந்தையாருக்கு சேர்ந்து விட்டது. எப்போ தந்தையார் இறக்குறதுக்கு முன்னாடியே பத்திரத்தை கொடுத்துட்டாரு, உடனே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க உறுதிமொழி கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸு அவர் இறந்துட்டார், பணம் பூரா அப்போவே அவர் வாங்கிட்டார், அதுக்கு உறுதிமொழி பிள்ளைங்க கொடுக்குறாங்க. ஆனால் அவர் இறந்துட்டார், பாதி பணம் பாக்கி இருக்குது, எல்லாம் கொஞ்சம் பணம் பாக்கி இருக்குது. அந்த பணத்தை பிள்ளைங்க வாங்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு பிள்ளை மட்டும் தான் வாங்குறாரு. இன்னொரு பிள்ளைக்கு அந்த பிள்ளை அதாவது இன்னொரு பிள்ளை வாங்கலை. மொத்தம் 2 பிள்ளைங்க இல்லையா அவருக்கு, பொண்ணு எதுவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில்
ஒரு புள்ளைகிட்ட மட்டும் பணம் கட்டுறதா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் வரான் இல்லையா? அப்போ இந்த ஒரு புள்ள மட்டும் இந்த உறுதிமொழி பத்திரத்த அவருக்கு எழுதி குடுக்குறாரு. செலுத்தி விட்டார். ஆகையால் இந்த ஒப்பந்த பத்திரம் செல்லத்தக்கதல்ல என்று நான் உறுதி கூறுகிறேன். யார் சொல்றாரு? முதல் புள்ள சொல்றாரு. மேற்படி இந்த சொத்திற்கான எந்த உரிமையையும் கோர மாட்டேன் என்றும், எனக்கோ, எனது வாரிசுதாரருக்கோ எந்த விதமான உரிமையும் எந்த எந்தவித உரிமையும் அக்குப்பாத்தியமும் எந்தவித உரிமையும் அக்குப்பாத்தியமும் இல்லை என்று உறுதியளிக்கிறேன். மேற்படி உங்கள் கிரய பத்திரத்திற்கு என்னுடைய கையொப்பம் நியாயமாக தேவைப்பட்டால் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் சம்பந்தப்பட்ட அலுவலகம் வந்து நான் கையொப்பமிட சம்மதிக்கிறேன் என்று கீழ்க்கண்ட சாட்சிகள் முன்னிலையில் உறுதியளிக்கிறேன் என்று அந்த பத்திரத்தில் எழுதுறார். தென் அதுக்கப்புறம் சொத்து விவரம் எழுதுறார். என்னன்னு எழுதுறாருன்னா, சொத்து விவரம். சொத்து விவரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்பு தென் சென்னை தலைமை பதிவு மாவட்டம், தற்போது திருவள்ளூர் பதிவு மாவட்டம். மாவட்டம் மாறி இருக்கும், தலைமை பதிவு மாவட்டம் இல்லையா? அப்போ வந்து பூவிருந்தல்வள்ளி சார்பதிவு வட்டம், திருவள்ளூர் மாவட்டம், பூவிருந்தவள்ளி வட்டம், ஐயப்பதாங்கல் கிராமத்தில் சர்வே எண் 2042 கீழ் 2Dயில் அடங்கிய குபேர நகர் மனைப்பிரிவில் மனை எண் 198க்கு விஸ்தீர்ணம் 1200 சதுரடி உள்ள காலிமனை மட்டும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. அது அவங்கவுங்க மனையை எவ்வளோ வந்து ஸ்கொயர் ஃபீட் இருக்குதோ, சில பேருக்கு 3500 அடி இருக்கலாம், 3600 அடி இருக்கலாம், 4000 அடி வாங்கியிருக்கலாம். எது எப்படியோ அது அவங்கவுங்க அதை போட்டுக்கொண்டிதான். மட்டும் திரு அவர்களின் மூத்த மகன் என்ற முறையில் கீழ்காண விவரங்களோடு உறுதியளிக்கிறேன் என்று அவர் சொல்றார். அப்போ இதற்கு 4 எல்லைகள் விவரம். வடக்கில் பொதுப்பாதை, தெற்கில் மனை எண்ணு, கிழக்கில் மனை எண்ணு, தென் மேற்கில் மனை எண்ணு. 4 எல்லைகளுடைய விவரத்தை கொடுத்துட்டாரு, மனையனுடைய விவரத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் கீழ் இதன் மத்தியில் வடக்கு பக்கம் எத்தனை அடி இருக்குது? 20 அடி, தெற்கு பக்கம் 20 அடி, கிழக்கு பக்கம் 60 அடி, மேற்கு பக்கம் 60 அடி. ஆக மொத்தம் 1200 சதுர அடிகள். அப்போ 1200 சதுர அடிக்கு மீட்டர் எவ்வளோ வரும்? 111.48 மீட்டர் உள்ள காலிமனை மட்டும் இந்த உறுதிமொழி பத்திரத்திற்கு உட்பட்டது. மேற்படி சொத்து பத்திரம் டேஷ் கிராம பஞ்சாயத்துக்கு எல்லைக்கு உட்பட்டது. சாட்சிகள் பெயர் விலாசம் முதல் ஆள். அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் கேப் வரும் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, சரியா? பெயர் விலாசம் இங்கே இப்படி போட்டுக்கணும், சரியா? ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில். அதுக்கப்புறம் ரெண்டாவது சாட்சிகள் வந்து பெயர் விலாசம், தென் எழுதி கொடுப்பவருடைய கையெழுத்து இங்கே வரும். தென் ஆவணம், இந்த ஆவணம் தயாரித்தவருடைய பெயரும் விலாசம், அவருடைய புகைப்படம் இங்கே ஒட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்குடைய ஒரு முக்கியமான விவரம். இதை வந்து கடைசியில் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன ஹிண்ட்டு நான் நடுவிலே சொல்லிட்டேன், அதுக்கப்புறமா உடனே சொல்லிட்டேன். என்னென்னா, இந்த சொத்து பத்திரத்தை, உறுதிமொழி பத்திரத்தை நம்பி தயவு செஞ்சு வாங்கிறாதீங்க. இது வந்து எப்படியும் போய் முடியலாம். ஸோ அதனால் இந்த உறுதிமொழி பத்திரங்கிறது என்னென்னா, உறுதிமொழி பத்திரத்தை வந்து சார்பதிவாளர் அலுவலகத்திலே வந்து எழுதி அவங்க அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய பழைய டாக்குமெண்ட்டோட இணைச்சா மட்டும்தான் வந்து அது கரெக்டான வழியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டு நான் கேட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சு இதை வந்து பயன்படுத்துங்க அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு முக்கிய தகவலோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோர் KPN மீடியா சார்பாக உங்கள் KPN. நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.